ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான கிருபைகளை கொடுத்திருக்கீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக. தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். என்னுடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரீதியாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அருளிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியும் துதியும் செலுத்துகிறேன். வாய்ப்பை அளித்த போதகருக்கும் கமிட்டி அங்கத்தினருக்கும் திருச்சபையாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் லேட்டி சண்டேவாக செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். லேட்டினா இறைமக்கள் ஞாயிறுன்னு சொல்லுவோம். இறைமக்கள் யாருன்னா போதக ஊழியத்தில் இல்லாத மற்ற எல்லாருமே இறைமக்கள் தான். நம்ம எல்லாருமே இறைமக்கள் தான். இந்த இறைமக்களோட ஊழியம் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம நினைக்கலாம் போதகர் இருக்காங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு, வெளியே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நிறையா மிஷனரிஸ் இருக்காங்க, மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்குது, அவங்க அந்த வேலையை பார்த்துக்குருவாங்க. இறைமக்களுக்கு என்ன வேலை அப்படின்னு. இந்த இறைமக்கள் ஊழியம் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் இருந்திருக்குது, புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் இருந்திருக்குது. இப்போயும் இது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்த்தோன்னா மோசே வந்து அந்த இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிக்கிறப்ப அவர் மட்டும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நியாயம் விசாரிச்சுட்டு இருப்பார். அப்போ அதை பார்க்குற அவருடைய மாமனார் வந்து சொல்லுவார், நீ காலையிலேருந்து நீ மட்டுமே இதை செஞ்சுட்டு இருந்தனா நீ என்ன ஆயிடுவ, டயர்டாயிருவ, உன்னால் எதுவும் செய்ய முடியாது. நீ என்ன பண்ணு, உன்னுடைய மக்களில் நல்லவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணு, இந்த அவங்கள விசாரிக்கிற வேலையை அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம்னா அப்போஸ்தலர்கள் வந்து ஊழியம் செய்கிறப்ப அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இன்னும் அந்த விசுவாசிகளில் நல்லவர்களை தெரிந்து கொள்கிறார்கள், இறை பக்தி உள்ளவர்களை தெரிந்து கொண்டு அந்த அவங்களோட ஊழியத்துக்கு உதவியாக இருக்கும்படியாக அவங்கள நியமிக்கிறாங்க. இப்போது சுவிசேஷகர்கள் அல்லது மிஷனரிஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. விதையானது விதைக்கப்படுகிறது, மக்களுடைய உள்ளங்களில் விதையானது விதைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானர் அவர் வெளிப்படுத்தப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவ ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள தெய்வம் அப்படிங்கிறத மிஷனரிகள் மக்களுடைய மனதில் அந்த இதை விதைக்கிறாங்க. ஆனால் அப்போது நான் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன், இயேசுன்னு ஒரு கடவுள் இருக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன்னா, இயேசுக்கு இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குது, அப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு என்ன கேரக்டர்ஸ் இருக்கும் அதை நான் அதுக்கு அடுத்து நான் பார்க்குறேன். நான் முதல்ல இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன், கிறிஸ்டியன்ஸ் இயேசுக்கே இப்படி இருந்தாருன்னா கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்கணுமே அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் பார்க்குறப்ப கிறிஸ்டியன்ஸ் யாரும் அப்படி இல்லை. இயேசுங்கிற கடவுள் ஒரு அவரோட கேரக்டர் வேறு, நான் சமுதாயத்தில் பார்க்குற கிறிஸ்டியன்ஸோட கேரக்டர்ஷிப் வேறு. ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து கான்ட்ரடிக்டிங்காக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இயேசுவை வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளாக வருவதில்லை. அவங்க நம்மகிட்ட வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்வை எதிர்பார்க்கிறார்கள், அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்றதில்லை. ஸோ இறை மக்களாகிய நாம் தான் சமுதாயத்தில் இருக்கிறோம். நம்ம வந்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் அதை பார்த்து இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அதிகமாக பலப்படுவாங்க. ஸோ அந்த விதைக்கப்படுகிற விதைக்கு உரம் தேவை, தண்ணி தேவை, வெளிச்சம் தேவை. இது எல்லாமே நம்ம இறை மக்கள் இருந்தால் தான் அந்த விதையானது ஒரு செடியாக வளரும். இப்போ இன்றைக்கும் நாம் பிரசங்கிக்க முடியாத தியானிக்க முடியாத தெரிந்து கொண்ட வசனம் வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாராவது ஒருவர் வாசிக்கவும். ஆமாம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் மலை பிரசங்கத்தில் இந்த இதை சொல்லுகிறார். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 பியூட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா பேரின்பங்கள்னு சொல்லலாம், அல்லது வானுலக பேரின்பங்கள் அல்லது வானுலக ஆசீர்வாதங்கள்னு சொல்லலாம். ஸோ இந்த வானுலக ஆசீர்வாதங்களை பற்றி அவர் சொல்லுகிறார். இந்த வானுலக பேரின்பங்களை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இதில் உள்ள சில வார்த்தைகள் வந்து இட் டிஸ்கிரைப்ஸ் த காட் இட் செல்ஃப். கடவுளையே டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய, கடவுளோட ஒரு பர்டிகுலர் தன்மையை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய கடவுள் வந்து அவருடைய தன்மைகளை வந்து எளிதில் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து ஒரு சில அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் சில வந்து கடவுளுடைய தன்மையை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இங்கே நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த வசனத்தில் 3 காரியம் இருக்குது. ஒன்று வந்து நீதி, இன்னொன்று வந்து பசிதாகம், அடுத்தது வந்து திருப்தி அடைவார்கள். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஃபிசிக்கலாக நம்மளுக்கு பசி உண்டாகுது. நம்ம என்ன பண்ணுறோம், உணவை சாப்பிட்றோம், அந்த பசி அடங்குது. எப்பெல்லாம் பசிக்குதோ அல்லது தாகம் உண்டாகுதோ நம்ம தண்ணியை குடிக்கிறோம். இதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலாக ஒரு பசி இருக்குது, ஸ்பிரிச்சுவலாக ஒரு தாகம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்குது. அந்த தேடல் எதை நோக்கி இருக்குதுன்னா,
எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், வாழ்க்கையில் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது திருப்தி வேணும், ஒரு ஒரு நிறைவு வேணும். அந்த தேடல் எல்லாருக்குள்ளே இருக்குது. நம்ம பார்த்தோம்னா பெரிய அறிவாளிகள் சொல்கிறவங்களுக்குள்ளேயே அந்த தேடல் இருந்துகிட்டு இருக்குது. பெரிய பெரிய அறிவாளிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் சர்ச்சிங் வந்து இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, பல்வேறு நம்பிக்கை உள்ளவர்கள், கிறிஸ்தவர்களானாலும் சரி, மற்ற மத நம்பிக்கை உள்ளவர்களாலும் சரி, எல்லாருக்குள்ளும் ஒரு தேடல் இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை அற்றவங்களுக்குள்ளேயும் இந்த தேடல் இருக்குது. கடவுள் நம்பிக்கை அற்றவங்கள்ட்டையும் இந்த தேடல் இருக்குது. பெட்ரான் ரசல்னு ஒரு நாத்திகர் இருந்தார். அவர் ரொம்ப ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு நாத்திகவாதி. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, the center of me is always a terrible pain. என்னுடைய மையத்தில் ஒரு 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 பயங்கரமான வலியானது இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த வலி எதுக்கு இருக்குதுன்னா, பிகாஸ் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் சம்திங் பியாண்ட் வாட் த வேர்ல்ட் கண்டைன்ஸ். இந்த உலகம் கொண்டிருக்கிறதை தாண்டிய ஒரு காரியத்தை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். உலகம் கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை தாண்டி நான் தேடிட்டு இருக்கிறேன். சம்திங் டிரான்ஸ்ஃபிகர்ட், ஒரு ஒரு மறு உருவப்படுத்தப்பட்ட ஒரு காரியத்தை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு மாதிரி ஒரு இன்ஃபனைட், ஒரு ஒரு மாறாத ஒரு 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 பொருளை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து கடவுளாக இருக்கலாம், அது வந்து கடவுளாக இருக்கலாம். ஆனால் நான் கடவுளை காணவில்லை. நான் கடவுளை ஐ do not the beautiful vision God, but I do not find it. I do not find it. It is to be find. அது நான் கண்டுபிடிக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். அதுதான் என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சையாக இருக்குது, என்னுடைய உள்ளத்தின் ஆவலாக இருக்குது. அதுதான் இட் இஸ் த ஆக்சுவல் ஸ்ப்ரிங் ஆஃப் மை லைஃப் வித்இன் மீ. அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் வசந்தமாக இருக்குது. அந்த தேடல் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த தேடல் அந்த கடவுள் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, பாஸ்கல்னு ஒரு அறிஞர் இருந்தார், ஒரு ஃபிசிஸ்ட். ஸோ அவர் வந்து இந்த வேக்யூம் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ப்ரெஷரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரோட பாஸ்கல் லாஸ்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸ் புக்ஸில் பார்த்தீங்கன்னா பாஸ்கல் லாஸ்லாம் இருக்கும். வெற்றிடத்தை பற்றி நிறையா அவர் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, அவர் ஃபிசிக்கல் வெற்றிடத்தை வேக்யூம் பற்றி மட்டும் அவர் இது பண்ணல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்பிரிச்சுவல் வேக்யூம் பற்றியும் பேசுகிறாரு. ஸ்பிரிச்சுவல் வேக்யூம் பற்றியும் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் வேக்யூமை வந்து நம்ம எதை கொண்டு நிரப்ப முடியாது. ஸ்பிரிச்சுவல் வேக்கத்தை வந்து யூ cannot fill it with anything. யூ cannot fill it with anything. அதை வந்து யூ கேன் fill it with ஒரு எல்லையற்ற ஒரு பொருளால் தான் அதை நிரப்ப முடியும். ஒரு எல்லையற்ற பொருளால் தான் அந்த ஸ்பிரிச்சுவல் வேக்கத்தை நிரப்ப முடியும். அது எல்லையற்ற பொருளாக மட்டும் இருக்கக்கூடாது, அது ஒரு மாறாத ஒரு பொருளாக இருக்கணும். அது வந்து ஒரு மாறாத ஒரு பொருளாக இருக்கணும். அது கடவுளாக மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்கிறாரு. இன்றைக்கும் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் அதை தான் நம்மளும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் நிறைய பேர் வி ஆர் சர்ச்சிங் ஃபார் எ சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி உண்டாகிறதுக்காக நம்ம தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த திருப்தி அடைகிறதுக்காக நம்ம தேடக்கூடிய காரியங்கள் வந்து என்னதுன்னா, பணம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகலாம். என்கிட்ட வந்து நிறைய பணம் இருந்துச்சுன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகலாம். ஸோ நான் பணத்தை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்தது பணம் ஒரு பிரச்சனை கிடையாது. பணத்தை விட முக்கியமானது உனக்கு புகழ், அந்த ஃபேம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் வாஞ்சிக்கிறோம். ஸோ புகழை நோக்கி ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, பவர் இருந்தால் நம்மளுக்கு அது ஒரு நிறைவே தரலாம், பவர் இருந்தால் அது நமக்கு ஒரு நிறைவே தரலாம். ஸோ இந்த பவரை நோக்கி நம்ம என்ன பண்ணுறோம், வேகமாக நிறைய பேர் பவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பணம், புகழ், பதவி, இந்த எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய திருப்திக்காக we are taking junk food. நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த உணவு, அந்த எந்த உணவு தேவையோ அந்த உணவை அதை விட்டு மற்றது எல்லாவற்றையும் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் எடுத்துக்கோங்க. ஒரு கார் ரன் ஆகணும்னா அதுக்கு வந்து பெட்ரோல் தேவை. பெட்ரோல் தவிர நீங்கள் வேறு எதுவும் ஊற்றுனீங்களா காரில், கார் ரன் ஆகலாம். ஆனால் என்ன ஆகலாம், கொஞ்ச காலத்துக்கு ரன் ஆகும், அதுக்கப்புறம் அது ரிப்பேர் ஆகிடும். அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு இதுக்கும் வந்து ஒரு ஃபியூயல் தேவைப்படுது. அது இயங்குறதுக்கு வந்து ஒரு தேவை இருக்கிறது, ஒரு பொருள் தேவைப்படுகிறது. கடவுள் நம்ம எப்படி படைச்சிருக்கிறார்னா, நம்ம இயங்குவதற்கு அவர் தேவை. ஸோ நம்ம கடவுளை தேடும் பொழுது நமக்கு இந்த ஒரு ஆத்தும நிறைவு அல்லது திருப்தி உண்டாகும். தாவீது நம்ம பார்த்தோம்னா, தாவீது வந்து இறைவனை தேடுகிறவராக இருக்கிறார். நம்ம வாசிக்க கேட்ட சங்கீதம் 63 முதல் வசனத்தை யாராவது வாசிக்கும். ஆமாம்,
வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. ஸோ ஆண்டவரை குறித்த தேடல் அவரிடத்துல இருந்தது. தாவீதிடத்துல ஆண்டவரை குறித்த தேடல் இருந்தது. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆண்டவரை தேடாமல் we are searching for some other thing. நம்ம வாசி கேட்ட ஏசாயா 55 அந்த 2வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கும். ஸோ இந்த வசனத்தோட முதல் பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அப்பம் இல்லாததற்காக விச் இஸ் நாட் எ ஃபுட், உணவு இல்லை, ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அதை உணவுன்னு நம்ம செலவழிக்கிறோம், அதை உணவுன்னு நம்ம அதை தேடுறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். எந்த பொருள் நம்மளுக்கு திருப்தி தராதோ அந்த திருப்தி தராத பொருளுக்காக நம்ம பிரயாசப்படுகிறோம். இங்கே தாவீது இறைவனை தேடுகிறார். இறைவன் அவருடைய வாஞ்சையை திருப்தி ஆக்குகிற அவருக்கு ஒரு நிறைவை தருகிற தேவனாய் அங்கே இருக்கிறார். அதனால தான் அவர் தாவீது என்ன சொல்றாரு, சங்கீதம் 42வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா, மானானது நீரோடையை வாஞ்சிக்கிறது போல என்னுடைய ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறதுன்னு சொல்லுகிறார். மானானது நீரோடையை வாஞ்சிக்கிறது போல என்னுடைய ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறதுன்னு சொல்லுகிறார். ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், we are not searching for God, கடவுளை விட்டுட்டு மற்ற காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்போ நிறைய பேர் சொல்லலாம், நாங்கள் கடவுளை தேடுறோம் ஆனால் எங்களுக்கு திருப்தி இல்லை. நாங்கள் கடவுளை தேடுறோம் ஆனாலும் எங்களுக்கு திருப்தி இல்லை. நான் டெய்லி சர்ச்சுக்கு வரேன், நான் சர்ச்சில் ரொம்ப ஒழுங்காக வாரம் சர்ச்சுக்கு வரேன், டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன். ஆனால் கடவுளை நம்ம எதுக்காக தேடுறோம்? கடவுளை நம்ம எதுக்காக தேடுறோம்? கடவுளை நம்ம பணத்துக்காக தேடுறோமா? கடவுளை நம்ம புகழுக்காக தேடுறோமா? கடவுளை நம்ம பவருக்காக தேடுறோமா? யாராவது ஒரு வாசிக்கும் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆமாம், இங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்தோம். ஆனால் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை ஒரு காலம் அறியேன், நான் உங்களை ஒரு காலம் அறியேன். ஸோ இவங்க எல்லாமே கடவுளை தெரிந்தவர்கள் தான், கடவுளை தேடியவர்கள் தான். ஆனால் இவங்க எதுக்காக தேடினாங்கன்னா, புகழுக்காக தேடியிருக்கலாம், பதவிக்காக தேடியிருக்கலாம், பவருக்காக தேடியிருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார், அவங்கள பார்த்து சொல்லுகிறார், நான் ஒரு காலம் உங்களை அறியேன்னு சொல்லுகிறார். அப்போ நம்ம கடவுளை எதற்காக தேடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இங்கே நீதின்னு மட்டும் தான் சொல்லி, இங்கே கடவுளுடைய நீதி அல்லது தேவ நீதி அந்த மாதிரி வார்த்தைகள் இங்கே இல்லை, வெறுமனே நீதின்னு சொல்லியிருக்குது, கடவுள்னு கூட சொல்லலை. இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாசித்து பார்க்கணும். இந்த அதிகாரத்தில் ஒரு 5 இடத்துல இந்த நீதிங்கிற வார்த்தை வருகிறது. ஸோ முதல்ல நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு முதல்ல வருது. அடுத்தது அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம், நீதியின் மித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அந்த வார்த்தை வருகிறது. அதுக்கப்புறம் பரிசேயர் வேதபாரகருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இந்த பிரசங்கத்தோட அடுத்த அதிகாரத்தில் நம்ம போனோம்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் போனோம்னா, நீங்கள் மற்றவர்கள் காணும்படி உங்களுடைய தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஸோ இந்த நீதிக்குரிய இன்னொரு வார்த்தை ரைட்டியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தர்மங்கிறது என்னது, இட் இஸ் ஆக்ட் ஆஃப் ரைட்டியஸ்னஸ். ஸோ இந்த ஆக்ட் ஆஃப் ரைட்டியஸ்னஸையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அடுத்தவங்க காணும்படி செய்யாதீங்க அப்படின்னு இருக்குது. இன்னும் இதை பின்னாடி தாண்டி போனோம்னா கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஸோ இங்கே நீதிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த காட்ஸ் ரைட்டியஸ்னஸ். கடவுளுடைய நீதியை தேடும்படியாக, கடவுளுடைய நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஸோ இப்போ கடவுளுடைய நீதினா என்னது? கடவுளுடைய நீதி, இங்கே இந்த நீதிங்கிற வார்த்தை ஒரு ஒரு கிரேக்க பதத்திலிருந்து வருகிறது. அந்த கிரேக்க பதம் என்னன்னா டிகாய் ஓ சுனாய் அப்படிங்கிற ஒரு கிரேக்க பதத்திலிருந்து வருகிறது. ஸோ இந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. என்னதுன்னா ஜஸ்ட் அல்லது ஜஸ்டிஃபிகேஷன், பிளேம்லெஸ், ஹோலி, பியூர். ஸோ இது எல்லாமே கடவுளுடைய கேரக்டரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள்.
கடவுள் வந்து மிகவும் பரிசுத்தம் உள்ளவர், மிகவும் பரிசுத்தம் உள்ளவர். அவர் வந்து குற்றமற்றவர், அவர் வந்து குற்றமற்றவர், நடுநிலை தவறாதவர், நீதியுள்ளவர். ஸோ கடவுளுடைய நீதிக்குரிய அந்த டெஃபனிஷன் வந்து இந்த வார்த்தைகளில் அடங்கியிருக்குது. இப்போ கடவுள் நீதியை மேல் நம்ம பசிதாகம் உள்ளவர்கள் என்ன ஆகுனா, என்ன ஆக்சுவலாக சொல்ல வர்றாருன்னா, we need to be in right relationship with God. கடவுளோடு ஒரு சரியான உறவில் இருப்பது தான் தேவநீதி அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. கடவுளோடு சரியான உறவில் இருப்பது தான் ஒரு தேவநீதி அப்படிங்கிற ஒரு கருத்தில் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நம்ம வந்து இந்த கடவுளோடு சரியான உறவில் இருக்கும் பொழுது நம்ம ஒரு நிறைவை பெற்றுக்கொள்வோம். கடவுளோடு சரியான உறவில் இருக்கும் பொழுது ஒரு நிறைவை பெற்றுக்கொள்வோம். இப்போ இந்த பியூட்டிடியூட்ஸ் பார்த்தோம்னா, இந்த பியூட்டிடியூட்ஸ் வந்து நம்ம 2 பகுதியாக பிரிக்கலாம். முதல் 4 வசனங்கள், முதல்ல ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அடுத்தது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான். இது 4 ஒரு ஃபர்ஸ்ட் இது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா முதல் வசனம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அங்கே குறிக்கல, ஆவியில் எளிமையுள்ளவர்கள். ஸோ அவங்க வந்து தே ஆர் சிம்பிள் இன் தேர் ஸ்பிரிட், இல்லைனா என்ன சொல்லலாம், தே ஆர் எம்டி இன் தேர் ஸ்பிரிட், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இங்கே வந்து ஆவியில் எளிமையுள்ளவர்கள் எதை குறிக்குதுன்னா, நான் வந்து பாவி, நான் வந்து ஒரு பாவி, ஐ எம் ரியலைசிங் மை செல்ஃப், அதாவது நான் பாவி, நான் வந்து தேர் இஸ் a vacuum in my spiritual life, அதை நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் பாவி, நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், நான் துன்பப்படுகிறேன், நான் வந்து துன்பப்பட்டு நான் இறைவனை நோக்கி பார்க்கிறேன். ஸோ இறைவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஐ பிகம் மீக், அல்லது நான் சாந்த குணமுள்ளவனாக மாறுகிறேன். ஸோ இந்த அதாவது எம்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்ஃபில்னஸ் உள்ள வருது. ஃபைனலாக when you are in correct relationship with God, அது நிறைவு பெறுகிறது. இதுக்கு அடுத்த வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த 4 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஸோ நம்ம எப்போ இரக்கம் செய்வோம், நம்ம கடவுளோடு சரியான உறவில் இருக்கும் பொழுது we are fulfilled, பொங்கி வழிகிறது. நம்மிடத்துல இரக்கம் வந்து பொங்கி வழியுது. ஸோ இரக்கம் பொங்கி வழியும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், இரக்கம் செய்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதுக்கு அடுத்த வசனம் வந்து இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்ம ஃபுல்ஃபில் ஆன பிறகு வி பிகம் பியூர், நம்ம புனித உள்ளவர்களாக நம்ம மாறுகிறோம், நம்ம ஹோலியாக நம்ம மாறுறோம். அதுக்கப்புறம் வி ஆர் ஏபிள் டு டாலரேட், அதாவது தண்டனைகளை நம்மளால் சகித்துக் கொள்ள முடியுது. நீதியின் மித்தம், கடவுளோடு நம்ம சரியான உறவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு சில பிரச்சனைகள் வரலாம், அந்த பிரச்சனைகளை நம்மளால் சகித்துக் கொள்ள முடியும். ஸோ இந்த பியூட்டிடியூட்ஸ் வந்து கிளியராக சொல்லுது, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எம்டியிலேருந்து வி ஆர் பிகமிங் ஃபுல்ஃபில்ட், அதுக்கப்புறம் கடவுளுடைய நீதியை நம்ம சரியாக செய்ய முடியும். ஸோ இந்த கடவுளுடைய நீதியையும் நம்ம எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஆண்டவர் நிறைய உதாரணங்கள் கொடுக்கிறார். கடவுளுடைய நீதியை நம்ம எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஆண்டவர் நிறைய உதாரணங்கள் கொடுக்கிறார். அதாவது முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நம்ம தேவனோடு சரியான உறவில் இருக்கணும், நம்ம கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும், நம்ம கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும், கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஃபர்ஸ்ட். அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, பரிசேயர் வேதபாரருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி மேன்மையாக இருக்க வேண்டும், அவங்கள காட்டில் உங்களுடைய நீதி வந்து இதாக இருக்கணும். அதை வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 ஆண்டவர் சொல்லுகிறார். யாராவது ஒருவர் அடுத்தது வாசிங்க. நம்மளுடைய சகோதரரோடு நம்ம ஒப்புரவாகணும், நம்மளுடைய சகோதரரோட நம்ம ஒப்புரவாகிறது. அடுத்தது 26 யாராவது ஒரு வாசிக்கவும். அதாவது நம்ம சகோதரனை கூட நியாயம் இல்லாமல் நம்ம கோபித்துக் கொள்ளக்கூடாது, சகோதரனை கூட நம்ம நியாயம் இல்லாமல் நம்ம கோபித்துக் கொள்ளக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இது. அடுத்தது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நார்மலாக நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்க கட்டில் வந்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆண்டவர் எங்க என்ன சொல்லுகிறார்னா, நம்மளுடைய நீதி வேதபாரகர் பரிசேயருடைய நீதியோடு அதிகமாக இருக்குன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஸ்திரீயை வந்து இச்சையோடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாங்கிறது 2வது ஸ்டெப்பு. முதல்ல
அந்த இச்சை இருந்தால் தான் அந்த விபச்சாரத்துக்கு போகும். இங்கே வந்து என்ன சொல்கிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்காம இருக்கிறத பற்றி சொல்லுகிறார். அடுத்தது இன்னும் பின்னாடி வர வர இன்னும் சொல்லுகிறார், அதாவது ஒரு கணத்தை ஒருத்தர் உன்னை ஒரு கணத்தில் அடித்தால் அவனுக்கு மறுகணத்தையும் காட்டு. உன் எதிராளிகளுக்காக நீ என்ன பண்ணு, பிரார்த்தனை பண்ணு. உன்னுடைய எதிராளிகளுக்காக நீ ஜெபம் பண்ணு. அவங்களுக்காக அவங்களுக்கு மேலே நீ இரக்கம் காட்டு. இந்த மாதிரி இது எல்லாமே கேரக்டர்ஸ் ஆஃப் த லார்ட், இது எல்லாமே கேரக்டர்ஸ் ஆஃப் த காட். ஸோ இந்த கேரக்டர்ஸ் நமக்குள்ளே வரும்பொழுது தான் நம்ம வந்து அந்த பரிசேயருடைய நீதியை காட்டிலும் வேதபாரகருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி மேன்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரைட்டியஸ்னஸ்க்கு ஒரு 3 ஆஸ்பெக்ட் இருக்குது. 3 ஆஸ்பெக்ட் என்னதுன்னா, ஒன்று வந்து லீகல் ஆஸ்பெக்ட். லீகல் ஆஸ்பெக்ட் என்னதுன்னா, நம்ம இறைவனை தெரிந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்படுகிறோம், இறைவனை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இறைவனை தெரிந்து கொண்டதன் மொத்தமாக இறைவன் கூட அந்த கரெக்டான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது மூலமாக நமக்கு லீகலாக சில காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. நம்ம அப்பா பிதாவை என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்ம வந்து அடிமைகளாக இல்லை, நம்ம கடவுளுடைய மகனாக மாறுகிறோம், கடவுளுடைய மகனாக மாறுகிறோம். அடுத்தது வந்து நம்ம we are becoming holy, நம்ம புனிதர்களாக மாறுகிறோம். we are becoming holy, பரலோகத்தின் குடிமக்களாக மாறுகிறோம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு லீகலாக கிடைக்கக்கூடிய ரைட்ஸ். நம்ம கடவுளோடு ரைட்டியஸ்னஸில் அந்த கடவுளோட ரைட்டியஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா, அவரோட ஒரு சரியான உறவில் இருந்தோம்னா லீகலாக நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குது. அடுத்தது மாரல் ஆஸ்பெக்ட். மாரல் ஆஸ்பெக்ட் வந்து அந்த நீதியை நம்ம இருதயத்திலிருந்து அந்த நீதி வெளிப்படணும். நம்ம வெளிப்புறமாக காட்டக்கூடாது, நம்ம வெளிப்புறமாக அந்த நீதியை காட்டக்கூடாது. ஒரு பேருக்கு மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம காட்டக்கூடாது. நம்ம வந்து நம்மளோட இருதயத்திலிருந்து அதை காட்டணும். நம்ம சர்ச்சுக்கு வரோம், சர்ச்சில் வந்து நம்ம பார்க்குறோம், எல்லாத்தையும் நம்ம நல்லவங்களாக பிஹேவ் பண்ணுறோம். எல்லாரையும் பார்க்குறவங்கள சோதர அங்கிள்னு சொல்கிறோம், சோதர அண்ணன்னு சொல்கிறோம், ரொம்ப பவ்யமாக நடந்துக்கிறோம். ஆனால் அதே சமயம் நம்ம வெளியே போன பிறகு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம உலகத்துக்குள்ளே போன பிறகு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம அதே அந்த ஹம்பிள்னஸை நம்ம வெளியே காட்டுறோமா, அதே ஹம்பிள்னஸை வெளியே காட்டுறோமா? அங்கே நம்மளை பார்க்குறவங்க whether they are seeing Jesus in us, கடவுளை நம்மளிடத்தில் பார்க்கிறார்களா, அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இருதயத்திலிருந்து இந்த நீதியை வெளிப்படுத்த நம்ம அழைக்கப்படுகிறோம். அதுக்கு அடுத்தது 3வது காரியம் வந்து சோஷியல் ரைட்டியஸ்னஸ், அதாவது சமூக நீதி, எல்லாருக்குமான நீதி. நான் கிறிஸ்டியன், நான் என்னோட குடும்பம் இருக்குது, எனக்கு தேவையான வருமானம் கிடைக்குது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அவ்வளோதான். மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. whether I am bothered about oppressed people, பாதிக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக நான் கவலைப்படுகிறேன்னா, அதை நான் சரி செய்யறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு ஒரு நமக்கு அருகில் இருக்கிற ஒருவன் ஒடுக்கப்படுகிறான்னா, நான் அதை குறித்து நான் என்ன செய்கிறேன்? நான் கண்டுக்கிறாமல் போயிடுறேன்னா, நான் ஒன்றுமே செய்யாமல் போகிறேன்னா, நான் வந்து ஐ எம் நாட் இன் ரைட்டியஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு நம்ம எந்த விதத்தில் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோம், அதை குறித்து நம்ம எந்த விதமான கவலையை கொண்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம வந்து இந்த 3 விதத்திலையும் அந்த ரைட்டியஸ்னஸ் நம்ம வந்து வெளிப்படுத்த நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த இறைமக்கள் நாயர்களும் ஆண்டவர் நம்மை அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறவர்களாக, அவருடைய நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக அழைக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.